வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சாரதாவின் மனது. கதைக்குள்ள போலாமா? படபடவென யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து கொண்ட சாரதா மெதுவாக எழுந்து சென்று லைட்டை போட்டாள். கடிகாரத்தில் மணி 11 காட்டியது. இந்நேரத்துக்கு யாரு என்று கூந்தலை முடிந்தபடி சென்று கதவை திறந்து வெளியே உற்று பார்த்தாள். ஒரு இளைஞன் வாசலில் நின்று கொண்டிருந்தான். அவன் முகம் எல்லாம் வெளுத்திருந்தது. மார்கழி மாத குளிருக்கு அவன் உடல் நடுங்க கையில் இருந்த அவனது பேகை அணைத்தபடி நின்று கொண்டிருந்தான். தம்பி, யாரு பண்ணி என்று கேட்டுக்கொண்டே கதவை நன்றாக திறந்தாள் சாரதா. பாட்டி, நானும் எங்க தாத்தாவும் தேவனாம்பட்டிக்கு போகணும். இந்த ஊர் எல்லையில வரும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. எங்க தாத்தாக்கு இந்த பக்கம்லாம் பழக்கமா, அதுதான் அவர் டிரைவர் கூட பக்கத்து ஊருக்கு கார் ரிப்பேர் பண்ண ஆளை கூட்டிட்டு வர போயிட்டாரு. நான் கார்ல தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரே பசியா இருந்தது. அதுதான் இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தேன். சுத்திங்க ஒரு கடை வீடு எதுவும் இல்ல. என்ன செய்யறதுன்னு புரியாம மெதுவா வந்துட்டு இருந்தேன். இருட்டுல வழியும் சரியா தெரியல. நான் இந்த பக்கத்துக்கு புதுசு. நல்ல வேலை இங்க உங்க வீட்டு வாசல்ல விளக்கெரிஞ்சிட்டு இருந்தது. அதுதான் எங்க தாத்தாக்கு போன் போட்டுட்டு நைட் இங்க தங்கிட்டு. அப்படியா, வாப்பா உள்ள வா என்று அவனை உள்ளே அழைத்து அங்கிருந்த சேரில் அமரும்படி கூறிவிட்டு கடகடவன உள்ளே சென்று சூடாக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். உன் பேரு என்ன தம்பி? வருண் பாட்டி. தம்பி வருணு, இது ஜீரக தண்ணி, குளிருக்கு நல்லது. நீ இதை குடி. நான் உனக்கு கைக்கால் அலம்பிக்க வெந்நீர் போடுறேன் என்று பின்பக்கம் தோட்டத்திற்கு சென்றாள். வருண் அந்த வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே அந்த சீரக தண்ணீரை குடித்தான். அந்த குளிருக்கு அந்த சீரக தண்ணீர் தொண்டைக்கு இதமாக இருந்தது. அது ஒரு சிறிய ஓட்டு வீடு. ஒரே ஒரு ஹாலும் அதில் 4-5 தட்டுமுட்டு சாமான்களும் ஒரு ஓரம் டைனிங் டேபிளும் அந்த ஹாலையே தடுத்து ஒரு சிறிய கிச்சனும் இருந்தது. ஹாலிலேயே ஒரு ஓரமாக இருந்த ஷெல்ஃபில் சாமி படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதை பார்த்து கொண்டே வருண் அந்த தண்ணீரை குடித்துவிட்டு பேக்கில் இருந்த அவனது உடைகளை எடுத்துக்கொண்டு தோட்டத்து பக்கம் சென்றான். அங்கே ஓலையால் சிறியதாக ஒரு தடுப்பு போல போடப்பட்டிருந்தது. அதன் உள்ளிருந்து வந்தாள் சாரதா. தம்பி, வெந்நீரை விளவிட்டேன். நீ போய் கை கால் முகமெல்லாம் அலம்பிக்கிட்டு வா கண்ணு. நான் அதுக்குள்ள உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பாட்டி, அதெல்லாம் எதுக்கு? பரவாயில்ல, என்கிட்ட பிரெட் இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிறேன். பாவம், இந்நேரத்துக்கு உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்று தயங்கினான். பரவாயில்லப்பா, இதுல எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. இந்நேரத்துக்கு அந்த பிரெட்டை சாப்பிட்டா பசி எப்படி அடங்கும்? வயசு புள்ள, எந்நேரம் சாப்பிட்டியோ என்னவோ. ராத்திரியில சாப்பிடாம படுக்க கூடாது கண்ணு. நீ போய் முகத்தை அலம்பிட்டு வா, நான் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன் என்று சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அந்த தடுப்பின் உள்ளே சென்றான் வருண். ஒரு சிறிய குளியலே அவன் போட்டுவிட்டு வர அதற்குள் சூடாக சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்திருந்தாள் சாரதா. பாட்டி, எனக்காக இந்நேரத்துக்கு அவசரமா இது ரெடி பண்ணீங்களா என்று ஆச்சரியமாக கேட்டான். அட என்னப்பா, சப்பாத்தி மாவு ரெடியா இருந்தது. தக்காளி தொக்கும் நீ வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் செஞ்சு வச்சிருந்தேன். வாப்பா, வந்து சாப்பிடு. என்ன பாட்டி சொல்றீங்க? இந்த கிண்ணம் நிறைய தக்காளி தொக்கு இருக்கு. இந்நேரத்துக்கு எதுக்கு இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கீங்க? இன்னும் யாராவது வருவாங்களா? உங்க பசங்க யாராவது என்று தயங்கினான். அதெல்லாம் யாரும் இல்லப்பா, வா வந்து உக்காந்து சாப்பிடு என்று அவனை அமர வைத்து உணவு பரிமாறினாள். அவன் ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு, வாவ் பாட்டி, தக்காளி தொக்கு சூப்பர். ஆமா, எங்க வீட்டுல நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்களா என்று கேட்டான். ஆமாப்பா என்று சிரித்து கொண்டே அவளும் ஒரு சேரில் அமர்ந்து கொண்டாள். அதுக்கு எதுக்கு பாட்டி இவ்வளவு சப்பாத்தி தக்காளி தொக்கெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க? அதுவா, அது ஒண்ணும் இல்ல ராசா. உன்னை போல யாராவது இந்த பக்கம் வருவாங்க. வியாபாரத்துக்கு போறவங்க, சந்தைக்கு போறவங்கன்னு யாராவது டவுனுக்கு வந்துட்டு கடைசி பஸ்ஸை தவற விட்டுட்டு போக வழி தெரியாம பசியோட வருவாங்க. ராத்திரிக்கு மட்டும் இங்க தங்கிக்கிறான் ஆத்தான்னு கேட்பாங்க. நானும் தங்கிக்க சொல்லுவேன். பாவம், பசியால அவங்களுக்கு தூக்கம் இல்லாம அவதிப்படுவாங்க. அதை பார்த்துதான் நான் தினமும் ஏதோ என்னால முடிஞ்சத செஞ்சு வச்சுட்டு படுத்து கிடப்பேன். தோ இன்னைக்கு நீ வந்திருக்கிற. அது போல யாராவது வருவாங்க ராசா. ஒரு சிலரு சாப்பிட்டு அவங்களால முடிஞ்சதை கொடுத்துட்டு போவாங்க. ஆரம்பத்துல நான் அதெல்லாம் வாங்கல. ஆனா போக போக வாங்கிக்க ஆரம்பிச்சேன். அந்த பணத்துல இன்னும் கொஞ்சம் சாமான்க வாங்கி போட்டு பகல்ல வரவங்களுக்கும் ஏதோ என்னால முடிஞ்சதை சமைச்சு போடுவேன். ஏன்னா இங்க சுத்து பக்கத்துல ஒரு வீடு கிடையாது, கடை கண்ணி கிடையாது. பாவம்,
வர ஜனங்க ஒரு வாய் தண்ணிக்கு கூட தவிச்சிடுதுங்க. அதுதான் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, சாரதாம்மா, நான் குமரேசன் வந்திருக்கேன், சாப்பாடு இருக்கா என்று கேட்டுக்கொண்டே மாட்டு வண்டியை கொண்டு வந்து வாசலில் நிறுத்தினான் ஒரு மனிதன். இருக்குராசா, உள்ளவா என்றாள் சாரதா. பரவாயில்லாத்தா, இங்கே கொண்டா, நான் இப்படியே சாப்பிட்டு திண்ணையில படுத்து எந்திரிச்சு போயிடுறேன் என்று அங்கேயே திண்ணையில் அமர்ந்தான். கொஞ்சம் இரு ராசா என்று சப்பாத்தியை ஒரு தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு மெதுவாக வெளியே எழுந்து சென்றாள் சாரதா. அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே சாப்பிட்டு முடித்தான் வருண். குமரேசன் சாப்பிட்டு விட்டு திண்ணையிலேயே படுத்துக்கொள்ள வருணிற்கு உள்ளே கட்டிலில் படுத்துக்கொள்ள தயார் செய்து கொடுத்தாள் சாரதா. வருண் அதில் அமர்ந்து கொண்டு சாரதாவை உற்று பார்த்தான். என்ன தம்பி அப்படி பாக்குற? சூடா பால் எதனா காய்ச்சி கொடுக்கவா என்று கேட்டாள். அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்துல ஒரு டம்ளர் தண்ணிக்கே காசு வாங்கிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனா நீங்க இப்படி வயசான காலத்துல உங்களுக்கே முடியாம தள்ளாடிட்டு இருக்கும்போது வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிட்டு அதுவும் ராத்திரி இந்நேரத்துக்கு முகம் சுளிக்காம அவங்கள கவனிக்கிறீங்களே, இதுல அவங்க கிட்ட காசு கூட எதிர்பார்க்காம செய்றீங்கன்னா அது பெரிய விஷயம் என்றான். சாரதா லேசாக சிரித்து விட்டு, இந்த ஒரு ஜன் வயிற்றுக்கு தானே ஐயா மனுஷன் நாள் புறா லோன்னு அலையிறது. கையில 1000 காசு இருந்தாலும் இது போல பொட்டல் கட்டுல அதை வறுத்தா திங்க முடியும் சொல்லு? பாவம், பொழுதன்னைக்கும் வியாபாரம் தொழில்னு இந்த பயலுங்க பொழப்புக்காக நாயா அலையிறாங்க. இதுல வயிறுன்னு ஒண்ணு இருக்குன்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. வியாபாரத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவங்க வீடு திரும்பும் போது எந்த கடை கண்ணியும் இருக்கிறது இல்ல. அதுவும் இல்லாம இந்த வழி புறா காடுதான், இதை தாண்டி தான் ஊருக்குள்ள போயாகணும். அதுங்க என்ன பண்ணும் பாவம். அதுதான் நான் அதுங்க பசியாத்த ஏதோ என்னால முடிஞ்சதை செய்யறேன். நீங்க ரியலி கிரேட் பாட்டி. ஆனாலும் இந்த வனாந்திரத்துல நீங்க அப்படி தனியா இருக்கீங்க? அட என்ன ராசா, தனிமை எனக்கு ஒன்றும் புதுசு இல்ல, பழகி போனதுதான். நாம தாயோட கர்ப்பத்திலேயே தனியா தானே இருந்தோம், இனி போக போறதும் தனியா தான். அதுக்கு நடுவுல தான் இந்த சொந்தம் பந்தம்லாம். நாம போகும்போது யாரும் நம்ம கூட வரப்போறது இல்ல. இதுக்கு எதுக்கு தோண என்று சிரித்தாள். அப்ப உங்களுக்குன்னு யாருமே இல்லையா பாட்டி? இருந்தாங்க ராசா ஒரு காலத்துல, அவ்வளோ ஏன் இப்போ இருக்காங்க. என் கை கால் நல்லா இருந்த வரைக்கும் கூட இருந்தாங்க. இப்ப அவங்க வழிய பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. அதை பத்தி நான் கவலைப்படல கண்ணு என்று சிரித்தாள். அப்படின்னா உங்க பசங்கள்லாம்? இல்ல ராசா, எனக்கு கல்யாணமே ஆகல. எனக்குன்னு நான் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கல, மத்தவங்களுக்காகவே உழைச்சேன். இன்னமும் உழைச்சிட்டு போய் இப்படியே சேர்ந்துடுவேன் என்று பெருமூச்சு விட்டாள். பாட்டி, நீங்க சொல்றத பார்த்தா உங்க வாழ்க்கையில நிறைய வழிகளையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சிருப்பீங்கன்னு தோணுது. நான் சொல்றது சரியா என்று கேட்டுக்கொண்டு அவளை உற்று பார்த்தான். ஆமா ராசா, சரியாதான் சொல்ற. ஆனா நான் அதை ஏமாற்றமா வழியாலாம் நினைக்கல. ஒரு காலத்துல அதுக்காக கவலைப்பட்டது உண்டுதான். ஆனா இப்ப அதெல்லாம் நினைச்சா சிரிப்பு தான் வருது என்று மெலிதாக சிரித்தாள். உங்க பேச்சு, உங்க செயல்கள், உங்க குணம் இதெல்லாம் பார்த்தா பெரிய ஞானி போல இருக்கு என்றான் வருண். அனுபவத்தால பழுத்த எல்லாருமே ஞானிதான் கண்ணு என்று அவனை பார்த்து புன்னகை செய்தாள். சரி பாட்டி, அப்படி உங்க வாழ்க்கையில என்னதான் நடந்ததுன்னு எனக்கு நீங்க சொல்ல முடியுமா? உங்க அனுபவத்தை என் கூட பகிர்ந்துக்க முடியுமா? ஏன்னா நான் ஒரு டைரக்டர், சின்னதா ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறேன். அதுக்காக தான் நான் இந்த கிராமத்துக்கு வந்தனே. ஆனா வழியிலேயே எனக்கு ஒரு அற்புதமான அனுபவம் கிடைச்சிருக்கு. இதை நான் மிஸ் பண்ண விரும்பல. பிளீஸ் பாட்டி, என்ன உங்க பேரனா நினைச்சு உங்க கதையை சொல்லுங்களேன் என்று அவளாக கேட்டான். அப்படியா தம்பி, என் கதை ஒன்றும் படம் எடுக்கிற அளவுக்கெல்லாம் இருக்காதுன்னாலும் நீ என் பேரன்னு சொல்லிட்ட, அதுக்காக இந்த கழுவி கதைய சொல்றேன் என்று கூற ஆரம்பித்தாள். இந்த தேவனம்பட்டி தான் என்னோட சொந்த ஊர். எங்க அப்பா இதோ நீ வரும்போது பார்த்திருப்பிய டவுனு. ஆமா, அங்கதான் விறகு கடை வச்சிட்டு இருந்தாரு. எங்க ஊரு பக்கம்லாம் காடுதான். வாரம் ஒரு நாள் போய் நாங்களாம் அந்த காட்டுல விறகு உடைச்சிட்டு வருவோம். அதை கொண்டு போய் எங்க அப்பா சந்தையில வித்துட்டு வருவாரு. அந்த வருமானம் தான் எங்க வயித்த ஓரளவு நிரப்பிட்டு இருந்தது. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? இல்ல நீங்க மட்டும்தானா? இல்ல தம்பி, என் கூட பிறந்த உருப்படிங்க மொத்தம் 4 பேரு, என்னோட சேர்த்து 5. அதுல மூத்தவரு எங்க கணபதி அண்ணா தான். அவருக்கு அடுத்து 2 அக்கா, ஒரு அண்ணன், கடைசியா நானு. எனக்கு அப்ப 10 வயசு.
எங்க அண்ணன் டவுன்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாருன்னா பாரேன் என்று சிரித்தாள். ஓ, அவ்வளோ பெரியவரா? ஆமா தம்பி, அந்த காலத்துல எல்லாம் இந்த குடும்ப கட்டுப்பாடு அது இதெல்லாம் கிடையாது. ஆண்டவன் கொடுத்தது ஆண்டவன் கொடுத்ததுன்னு ஒவ்வொரு வீட்லயும் ஏகத்துக்கும் பிள்ளைங்க பெத்துப்பாங்க. அது போலதான் எங்க அப்பாவும் அம்மாவும் 5 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டாலும் எங்களை நல்லாதான் வளர்த்துட்டு வந்தாங்க. குடிக்கிறது கூழோ கஞ்சியோ இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா ஒத்துமையா சாப்பிடுவோம். கடைக்குட்டி என்றதால நான் எல்லாருக்கும் செல்லமா இருந்தேன். நானு, எங்க சின்ன அண்ணன், எங்க அக்காங்கெல்லாம் உள்ளூர்ல பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தோம். எங்க பெரிய அண்ணன் மட்டும் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு டவுனுக்கு காலேஜுக்கு போகும். பாவம், வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்னு அதுக்கு பொறுப்பு அதிகமா இருக்கும். சாயங்காலம் வரும்போது சந்தையில எங்க அப்பா கடைக்கு போய் அப்பா கூட வியாபாரத்தை பார்த்துட்டு எங்க அப்பா கூட தான் வரும். நாங்களும் வீட்டுல எங்க அம்மாவுக்கு ஒத்தாசியா எல்லா வேலையும் பார்த்துப்போம். எங்க அக்காங்க ரெண்டும் வயசுக்கு வந்ததும் 8ஆவதோட படிப்பை நிறுத்தி போட்டு கட்டி கொடுத்து அனுப்பிட்டாரு எங்க அப்பா. சின்ன அண்ணன் மட்டும் 10ஆவது படிச்சிட்டு இருந்தது. நான் 6ஆவது படிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் எங்க அப்பா உடம்பு முடியலன்னு மதியமே வீட்டுக்கு வந்தாரு. அப்ப பள்ளிக்கூடம் லீவு. நாங்கெல்லாம் வீட்டுல தான் இருந்தோம். எங்க அண்ணனும் வீட்டுல தான் இருந்தது. என்னங்க, இன்னைக்கு பொழுதோட வீட்டுக்கு வந்துட்டீங்க, வியாபாரம் முடிஞ்சிருச்சா என்று கேட்டுக்கொண்டே அடுப்படியிலிருந்து வெளியே வந்தாள் வச்சலா. இல்லம்மா, உடம்பு ஏதோ சோர்வா இருக்கு, அதுதான் வந்துட்டேன் என்று ஓரமாக இருந்த கட்டிலில் சென்று படுத்து கொண்டார் சோமு. அப்படியா, கஷாயம் எதனா வச்சு கொண்டு வரவா, இல்லைன்னா வைத்தியரை போய் பார்த்துட்டு வரலாமா? ஏ கணபதி என்று பதட்டமாக உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தாள். ஏ வச்சலா, எதுக்கு பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணே இல்ல, என் சின்ன ராணிய கூப்பிடு, அவ வந்து என் தலைய கோதி விட்டா சுகமா தூங்கிடுவேன். ஆமா, எங்க என் ராசாத்தி என்று சுற்றி பார்த்தார். அப்பா, நான் இங்கதான் இருக்கிறேன் என்று தண்ணீர் குடத்தை கீழே வைத்து விட்டு குடுகுடுவென தனது தந்தையிடம் மூடினாள் சாரதா. வந்துட்டியா ராசாத்தி, எங்கடா போயிருந்த என்று மூச்சு வாங்க அவளை பார்த்து கேட்டார். தண்ணி எடுக்க ஆத்துக்கு போயிருந்தப்பா. என் தங்கம், இந்த வயசுலயே எவ்வளவு வேலை பாக்குறா என் குழந்தை. இந்த சின்ன பிஞ்ச இவ்வளவு வேலை வாங்காத வச்சலா, பாரு அவ கையெல்லாம் செவந்திருக்கு என்று தனது மகளின் சிறிய கைகளை எடுத்து கண்களில் ஊற்றி கொண்டார். அவரை ஏனோ வித்தியாசமாக பார்த்து கொண்டு அமைதியாக நின்றிருந்தாள் வச்சலா. அப்பா, என்னப்பா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? அதுவாமா, அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதுதான் வந்துட்டேன். சரி ராசாத்தி, அப்பாக்கு உடம்பெல்லாம் வலியா இருக்கு, தூக்கமும் வரல, நீ உன் கையால எப்பவும் போல என் தலையை கோதி விடுறியா என்று கேட்டார். சரிப்பா என்று அவர் தலைப்பக்கம் அமர்ந்து கொண்டு தலையை தனது சின்னஞ்சிறு கையால் கோதினாள். ஆஹா, ஏ ராசாத்தி, நீ நல்லா இருப்படி கண்ணு. அப்பா செத்து உன் வயிற்றுல புள்ளையா பொறுக்கிறேன், அப்ப என்ன பத்திரமா பார்த்துப்பியா ராசாத்தி என்று சிரித்து கொண்டே கேட்டார். என்னங்க, என்ன இது, ஏன் இப்படிலாம் இன்னைக்கு பேசுறீங்க என்று துடித்தாள் வச்சலா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல வச்சலா என்று அவர் கூறிக்கொண்டிருக்க, அம்மா என்று நெஞ்சை பிடித்து கொண்டு கத்தினார். என்னங்க, என்னாச்சு? அடே பெரியவனே, இங்க வாடா, அப்பாவை பாரு என்று வச்சலா கத்த கணபதி உள்ளிருந்து பதறிக்கொண்டு ஓடி வந்தான். அப்பா அப்பா என்று சாரதா தேம்ப, ஐயா ராசா வந்துட்டியா? கணபதி கணபதி, நம்ம சாரதா இனிமே உன் தங்கச்சி இல்ல, உன் குழந்தை போல. இவளை நீதான் பத்திரமா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்ல, உன் தம்பிய நல்லா படிக்க வச்சு ஆளாக்கிடு. உங்க அம்மாளையும் விட்டுடாத கண்ணு என்று சாரதாவின் கைகளை எடுத்து கணபதியிடம் கொடுத்து விட்டு, வச்சலா என்று தனது மனைவியை கடைசியாக அழைத்து விட்டு கீழே சாய்ந்தார். என்னங்க என்று சாரதாவும் மயங்கி அவர் மீது சாய்ந்தாள். சினிமா படத்துல எல்லாம் பாக்குறது போல எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே சமயத்துல இறந்து போனதை பார்த்துட்டு நாங்க அதிர்ந்துட்டோம். 10 வயசுல எதுவும் தெரியாத எனக்கு அப்பா அம்மா தான் உலகமா இருந்தாங்க. அவங்க போனதும் ஓடி போய் எங்க அண்ணன் காலை கட்டிக்கிட்டேன். எங்க அண்ணன் என்னை அரவணைச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அம்மா அப்பாவா மாறினாரு. எங்க அண்ணனுக்கு அந்த வருஷம் படிப்பு முடிஞ்சு டவுன்ல ஒரு மில்லுல கணக்கு எழுதுற வேலைக்கு போய் சேர்ந்தாரு. அந்த வருமானத்துல எங்களை வளர்த்துட்டு வந்தாரு. நானும் 7ஆவது வந்தேன். எங்க சின்ன அண்ணன் 10ஆவது முடிச்சுட்டு காலேஜ்ல பிஎஸ்சி சேர்ந்தது. அதுக்கும் எங்க அண்ணாக்கும் நான் தான் சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன். காலையில எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கும் போகணும். எங்க பெரிய அண்ணன் எனக்கு கூட மடைகள்லாம் செஞ்சு கொடுத்தாலும்
நான் தனியா அவதிப்படுறத பார்த்து சங்கடப்படும். ஊர்க்காரங்களும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அவதிப்படுவீங்க? கணபதி, பேசாம ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கடா. வீட்டுக்கு ஒரு பொம்பளை பொண்ணு வந்தா அவ எல்லாம் பார்த்துப்பா. பாவம் அந்த சின்ன குழந்தையும் நிம்மதியா படிப்பை பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. எங்க அண்ணனும் எங்களுக்காக சரின்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. எங்க அண்ணியும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க பேரு வாணி. பக்கத்து ஊரு தான் அவங்களோடது. பெரிய குடும்பம் தான். அதனால ஏதோ அவங்களால முடிஞ்சதை போட்டு அவங்க அப்பா எங்க அண்ணனுக்கு கட்டி கொடுத்துட்டாரு. பிறந்த வீட்டுல வசதி இல்லைனாலும் எங்க அன்னைக்கு புகுந்த வீட்லயாவது நல்ல வசதியா வாழணும், நிம்மதியா இருக்கணும்னு ஆசை. ஆனா இங்க அவங்கதான் பொறுப்பா எல்லாம் பார்த்துக்கணும்னு சொன்னதும் அவங்களுக்கு எரிச்சல் வந்துடுச்சு. எங்க அண்ணன் எதிர்க்க பேசாம இருந்தாலும் எங்க அண்ணன் வேலைக்கு போனதும் என்னையும் எங்க சின்ன அண்ணாவையும் படாத பாடுபடுத்திடுவாங்க. இதனாலேயே எங்க சின்ன அண்ணன் பிஎஸ்சி முடிச்சுட்டு எங்க மாமா ஊரான மயிலாடுதுறைக்கு போயிடுச்சு. அங்கே எங்க மாமா அது அவருக்கு தெரிஞ்ச இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டாரு. நான் தான் தனியா எங்க அண்ணிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஏய், இதோ பாருடி, உங்க அண்ணன் வந்ததும் நான் தான் சாமான் தேய்ச்சேன், நான் தான் துணி அலசனன்னு எதனா சொல்லிட்டு இருந்த. அப்புறம் பாரு, உங்க அண்ணன் போனதும் அடி வெளுத்துடுவேன் என்று முறைத்தாள் வாணி. இல்ல நீ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று அமைதியாக பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருந்தாள் சாரதா. சரி சரி, சாமானை தேய்ச்சிட்டு ஒலைய வை, நான் கோமதி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று எழுந்து கொண்டாள். அண்ணி என்று சாரதா மெதுவாக அழைக்க, என்னடி போகும்போதே கூப்பிட்டுக்கிட்டு என்று திரும்பி நின்று அவளை முறைத்தாள். அண்ணி, நான் 2 நாளா பள்ளிக்கூடம் போகல, அப்புறம் டீச்சர் அம்மா திட்டுவாங்க. நான் இன்னைக்காவது பள்ளிக்கூடம் போறேன் அண்ணி என்றாள் பயத்தோடு. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், அப்படியே நீ படிச்சுட்டு கலெக்டர் ஆக போற. உங்க அக்காளுங்க போல எவனுக்காவது கட்டி தானே கொடுத்து அனுப்ப போறாங்க. அது வரைங்க வேலையை பாரு என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். அன்று மாலை வீட்டிற்கு வந்த கணபதிக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் சாரதா. என்னடா, பள்ளிக்கூடம் போனியா என்று கேட்டுக்கொண்டே அவள் கொடுத்த தண்ணீரை வாங்கி கொண்டான் கணபதி. அண்ணா, இல்லண்ணா என்றாள் சாரதா மெதுவாக. ஏமா, ஏன் பள்ளிக்கூடம் போகல? நேத்து கூட போகல போல இருக்கு. எங்க உங்க அண்ணி என்று உள்ளே எட்டி பார்த்து வாணி வாணி என்று அழைத்தான். இதோ வரங்க என்று கூறிக்கொண்டே ஏதோ வேலை செய்து அழுத்து போனது போல் கரண்டியோடு வெளியே வந்தாள் வாணி. என்ன வாணி, ஏன் இன்னைக்கும் சாரதாவை பள்ளிக்கூடம் அனுப்பல என்று கேட்டான். என்னது, நான் அனுப்பலியா? அது சரி, அவ அப்படி சொன்னாளா என்று சாரதாவை முறைத்து பார்த்தாள். இல்ல நீ, நான் அப்படி சொல்லல என்று சாரதா நடுங்க. அப்பனா நீயேதான் பள்ளிக்கூடம் போகலையா சாரதா என்று கத்தினான் கணபதி. ஆமாங்க, நானும் உங்க அண்ணன் அப்புறம் என்னதான் திட்டுவாரு. ஒழுங்கா படிக்க போன்னு எவ்வளவுதான் சொல்றது. சாப்பாடு எல்லாம் கூட ஆக்கி கொடுத்துட்டேன். அவ அடமான போக மாட்டேன்னு சொன்னா நான் என்ன செய்யறது? ஓரளவுக்கு மேல சொன்னா அப்புறம் அண்ணி கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிடுவீங்க. அதுக்கு பயந்தே நான் பேசாம வேலையை பத்தி இருந்துட்டேன் என்றாள் வாணி. அவள் பேச்சை கேட்டு சாரதா அதிர்ந்து போக, எங்க அண்ணன் என் மேல இருந்த பாசத்தால நான் தான் படிக்க போகலன்னு என்ன நல்லா அடிச்சுட்டாரு. நான் உண்மைய சொல்ல முடியாம எங்க அண்ணன் அடிக்கிற அடிய தாங்க முடியாம துடிச்சிட்டேன். வருண் கண்கள் கலங்கின. அன்னைக்கு ராத்திரி நான் அழுதுகிட்டே சாப்பிடாம படுத்துட்டு இருந்தேன். எங்க அண்ணன் என்கிட்ட வந்து உக்காந்து என்னை எழுப்பி நான் அடிச்சது வலிக்குதாடான்னு என்னை கட்டி பிடிச்சு அழுதுட்டாரு. நான் எதுவும் சொல்லல. எங்க அண்ணன் அழுதுகிட்டே சாப்பாடு பிசைஞ்சு எனக்கு ஊட்டினாரு. இந்த பாரிடா தங்கம், அப்பா கடைசியா உன்னை என் கையில தான் பிடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அண்ணில இருந்து நான் உன்னை என் தங்கச்சியா பார்க்கல, என் குழந்தையா தான் பாக்குறேன். உனக்காக தான் உங்க அண்ணிய கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ இப்படி படிக்காம இருந்தா எப்படிடா? அக்காளுங்க போல நீயும் படிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் சின்ன வயசுலயே அவதிப்படணுமா? நீயாவது நல்லா படிச்சு உன் சொந்த கால்ல நின்னாதானே அண்ணாக்கும் சந்தோஷமா இருக்கும், உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். சொல்லு. சரி, போனதெல்லாம் போகட்டும். நாளையில இருந்து பள்ளிக்கூடம் போறியா? நானே உன்னை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு அப்புறம் மில்லுக்கு போறேன் என்று கேட்டான். எனக்கு அப்பாடான்னு ஆச்சு. ஆனா எங்க அண்ணி ஜன்னல்ல இருந்து என்னை கொன்னுடுவன்னு ஜாட கட்டிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இல்லண்ணா, நான் போக மாட்டேன், எனக்கு படிப்பு வரல, டீச்சர் அம்மா என்ன அடிக்கிறாங்கன்னு போய் சொல்லிட்டேன். நான் சொல்றத கேட்டு எங்க அண்ணன் துடிச்சிட்டாரு. அவர் அமைதியா எழுந்து வெளியில போயிட்டாரு. அவரை பார்த்து எங்க அண்ணி, சரி விடுங்க, போனா போகுது. அவ இப்ப படிச்சு என்ன செய்ய போறா? அவளுக்கு படிப்பு வரலன்னா
நம்ம என்னதான் அடிச்சு அமக்கலம் பண்ணாலும் அவ பள்ளிக்கூடம் போக போறதில்ல. அதுக்கு பேசாம வீட்டுல இருந்து வேலையாவது கத்துக்கிட்டோம். அவங்க அக்காளுங்க போல காலத்துல எங்காவது கடனை உடனே வாங்கி கட்டி கொடுத்து அனுப்புவோம் என்றாள் வாணி. கணபதி அமைதியாக உள்ளே சென்று கட்டிலில் அமர்ந்தான். இப்படியே காலமும் போயிட்டு இருந்தது. ஒரு வருஷத்துல எங்க அன்னிக்கு 2 குழந்தைங்களா, ஒரு ஆம்பளை புள்ளையும் ஒரு பொம்பளை புள்ளையும் பிறந்தது. நல்ல நாள்லயே எங்க அண்ணி முடியலன்னு படுத்தே இருப்பாங்க. இப்ப 2 குழந்தை பிறந்ததும் சுத்தமா கட்டில விட்டு எந்திரிக்கல. வீட்டுல நான் தான் எல்லாம் பொறுப்பா பாத்துட்டு இருந்தேன். எங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்த சந்தோஷத்தை விட நான் தனியா இவ்வளவு வேலையை செஞ்சுக்கிட்டு மாடா உழைக்கிறத பார்த்துதான் வேதனைப்பட்டுட்டு இருந்தாரு. நான் ஒழுங்கா படிக்காம இப்படி வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன்னு ரொம்ப நொந்து போவாரு. அப்பதான் ஒரு நாள் எங்க அண்ணன் மில்லுக்கு லீவுன்னு சீக்கிரமா வீட்டுக்கு வந்தாரு. அப்ப எங்க அண்ணி என்ன தண்ணி எடுக்க ஆத்துக்கு போகலன்னு கத்திட்டு இருந்தாங்க. அப்ப கோவத்துல அவங்கதான் என்ன பள்ளிக்கூடம் போகாம வீட்டுல நிறுத்தினதையும் அவங்க வாயால சொல்ல அதை எங்க அண்ணன் கேட்டுடுச்சு. எங்க அண்ணனுக்கு கோவம் வந்து எங்க அண்ணி அடிக்க போயிடுச்சு. இதனால அவங்க 2 பேருக்கும் பெரிய சண்டை வந்துடுச்சு. நான் தான் நடுவுல போய் அழுது எங்க அண்ணன் காலில் விழுந்து சண்டையை தடுத்தேன். அம்மாடி, என்ன மன்னிச்சிடுமா. நீ படிக்காம பள்ளிக்கூடம் போகாம இப்படி வீம்பு பிடிச்சுக்கிட்டு வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்கேன்னு எத்தனையோ நாள் நான் உன்னை அடிச்சிருக்கேன், திட்டியிருக்கேன். அப்பெல்லாம் கூட நீ உங்க அண்ணி தான் உன்னை இப்படி கொடுமைப்படுத்திருக்கான்னு சொல்லவே இல்லையம்மா. நல்லா படிச்சிட்டு இருந்த உன் படிப்பை நிறுத்தி உன்னை இப்படி மாடு போல வீட்டுல வேலை வாங்குறாளே. அடியே வாணி, ராட்சசி, இதுக்காடி உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். என் தங்கச்சிக்கு அம்மாவா இல்லைனாலும் ஒரு அண்ணியா கூட நீ நடந்துக்கலையேடி அப்படின்னு ரொம்ப நொந்து போயிட்டாரு. எங்க அண்ணியும் எங்க அண்ணன் கிட்ட கொச்சிக்கிட்டு 2 நாளா பேசாம இருந்தாங்க. எங்க அண்ணன் அன்னைக்கு ரொம்ப வேதனையோட மில்லுக்கு போச்சு. ஆனா திரும்பி வரவே இல்லை. என்னாச்சு பாட்டி என்று அலறி நான் வருண். என்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு வேதனையோட போன அண்ணன் எதிர்க்க வர்ற லாரியை கவனிக்காம என் அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள். அவள் கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தது. வருண் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரத்திற்கு பிறகு அவளே கண்களை துடைத்து கொண்டு மேலும் கூற ஆரம்பித்தாள். அதுக்கப்புறம் நான் ஏதோ தனியா நின்னது போல ஆகிட்டேன். எங்க சின்ன அண்ணா அக்கா எல்லாம் வந்து 10 நாள் இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சதும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணி, உன்னாலதான் என் வீட்டுக்காரு போயிட்டாரு, உன்னாலதான் நானும் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருந்தேன்னு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக வீட்டுல வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்க அண்ணி என்னால குழந்தைங்களை விட்டுட்டு வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பசங்களும் பசியால அழுது துடிச்சாங்க. என் வயிறு வாடக்கூடாதுன்னு என்னை பெத்த தகப்பனா பாத்துக்கிட்டாரு எங்க அண்ணன். ஆனா இன்னைக்கு அவர் பசங்க பசியில் அழறத என்னால பார்க்க முடியாம நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். எங்க வேலைக்கு போனீங்க? அங்கே 4-5 பெரிய மனுஷங்க வீட்டுக்கு வேலைக்கு போனேன். அந்த வருமானத்துல அப்படி எங்க குடும்பம் போயிட்டு இருந்தது. அப்போ எங்க அண்ணி என்னை திட்டுறத நிறுத்தல. இருந்தாலும் அதெல்லாம் பழகினதால நானும் பேசாம இருந்துடுவேன். எங்க அக்காங்க எங்க சின்ன அண்ணன் யாரும் வந்து எங்களை எட்டி கூட பார்க்கல. ஒரு நாள் எங்க சின்ன அண்ணன் எங்க மாமா பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கடிதாசி போட்டுது. அவ்வளவுதான். கொஞ்ச நாள்ல நான் பெரிய மனுஷி ஆகிட்டேன். அப்போ நான் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எங்க அண்ணன் பசங்களும் வளர்ந்துட்டாங்க. என்னதான் எங்க அண்ணி படிக்க விடலைன்னாலும் அவங்க பசங்களை நான் பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வச்சேன். அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு நானே கூட்டிட்டு போய் விடுறது கூட்டிட்டு வர்றதுன்னு இருந்தேன். அவங்களும் அத்தன்னு என் மேல பாசமா இருந்தாங்க. அப்பதான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு சண்முகம் வாத்தியார் வந்து சேர்ந்தாரு. அவருக்கு என்னோட பொறுப்பான குணம், என் பொறுமை எல்லாம் பிடிச்சு போச்சு. எங்க குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்ட அவரு என்ன கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டாரு. அதை பத்தி ஒரு நாள் என்கிட்ட கேட்டுட்டாரு. என்னங்க இது, இதெல்லாம் யாருக்காவது தெரிஞ்சா அப்புறம் என்ன தப்பா பேசுவாங்க, நான் போறேன் என்று அங்கிருந்து பயந்து ஓட திரும்பினாள் சாரதா. சாரதா, கொஞ்சம் நில்லு. நான் இப்போ உன்கிட்ட என்ன கேட்டுட்டேன்? நம்ம காதலிக்கலாம் வா, ஊரை சுத்தலாம் வான்னு நான் கேட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீ என்ன சொல்றன்னு உன் சம்மதத்தை தானே கேட்டேன் என்றான் சண்முகம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி நம்ம தனியா நின்று பேசுறது தப்பு. நீங்க எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து எங்க அண்ணிக்கிட்ட பேசிக்கோங்க என்றாள். அப்பனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு இல்ல என்று சிரித்தான் சண்முகம். சாரதா ஒரு தரம் அவனை நிமிர்ந்து பார்த்து விட்டு அங்கிருந்து சிரித்து கொண்டே ஓடினாள். அவர் வந்து உங்க அண்ணிக்கிட்ட பொண்ணு கேட்டாரா?
அவங்க என்ன சொன்னாங்க என்று ஆவலாக கேட்டான் வருண். என்ன சொன்னாங்களா? அவரை கத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அவர் ரொம்ப நொந்து போய் தலையை குனிஞ்சிட்டு போயிட்டாரு. ஏன் இப்படி பண்ணாங்க? முதல்ல எனக்கும் அது தெரியலன்னாலும் அப்புறம் நான் போயிட்டா வருமானத்துக்கு என்ன செய்யறதுன்னு தான் அப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வாத்தியார்கிட்ட போய் நான் மன்னிப்பும் கேட்டேன். அவர் அப்பவும் என்ன பார்த்துதான் பரிதாபப்பட்டுட்டு அந்த ஊரை விட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என் மனசுல வேற ஒரு ஆம்பளைய நினைச்சு கூட பார்க்கல. என் கடமையை செஞ்சுக்கிட்டு அமைதியா போயிட்டு இருந்தேன். எங்க அண்ணன் பசங்களும் வளர்ந்துட்டாங்க. வீட்டு வேலை பார்த்து அவங்கள நல்ல படிப்பு படிக்க வச்சு போட்டேன். அவங்களும் சென்னையில போய் படிச்சு பெரிய வேலைக்கும் போனாங்க. 2 பேருக்கும் கல்யாணமும் முடிச்சு வச்சேன். எங்க அண்ணன் பொண்ணு அவன் புருஷனோட துபாய்க்கு போயிட்டா. என் அண்ணன் பையன் சென்னையிலேயே வீடு வாங்கிக்கிட்டு குடும்பத்தோட இருந்தான். எங்க அண்ணி அவனோட போயிட்டாங்க. அப்ப நீங்க? நான் ஏத்தி விட்ட ஏனி தானே. என்ன யாரு தம்பி தூக்கிட்டு சுத்துவாங்க? என்னை இப்படியே உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் நான் கலங்கல, தனியால நின்னுட்டேன். ஆனா கொஞ்ச நாள்ல எங்க அண்ணன் பையன் என்னை பார்க்க ஊருக்கு வந்தான். சும்மா வரல, எங்க அண்ணிய கூட்டிட்டு வந்தான். இன்னுமா அவங்கள உங்க அண்ணின்னு சொல்றீங்க? சாரதா லேசாக சிரித்து விட்டு, ஆமான் தம்பி, அவங்க எங்க அண்ணனை கட்டிக்கிட்டு இங்க வந்ததுல இருந்து என்னை விட்டுட்டு அவங்க பையன் கூட போற வரைக்கும் எனக்கு அண்ணியா நடந்துக்கலனாலும் அன்னைக்கு அவங்க பையன் கூட வரும்போது எனக்கு அண்ணியா தான் வந்தாங்க என்றாள். என்ன பத்தி சொல்றீங்க? ஆமாப்பா, எங்க அண்ணி சாதாரணமாவே வேலைக்கு பயந்து முடியலன்னு படுத்திருந்து கடைசியா நிஜமாவே அவங்களுக்கு பக்கவாதம் வந்து படுத்த படிக்காயிட்டு இருக்காங்க. அவங்க மருமக பாத்துக்க முடியாதுன்னு அமக்கலம் பண்ணவே அவங்க புள்ளையும் கூட்டிட்டு வந்து என்கிட்ட விட்டுட்டு, அத்தை அம்மாவை பாத்துக்கோங்க, மாசம் நான் அவங்களுக்கு பணத்தை அனுப்புறேன்னு சொன்னான். அவன் போய் தான் சொல்றான்னு எனக்கு அப்பட்டமா தெரிஞ்சாலும் அந்நேரம் அவனை சங்கடப்படுத்தாம அமைதியா இருந்துட்டேன். அப்புறம் உங்க அண்ணிய நீங்க தான் பாத்துக்கிட்டீங்களா? ஆமா கண்ணு, நீங்க பெரிய மனசு கொண்டவங்க தான் பாட்டி. உங்களை இவ்வளவு கொடுமை பண்ணி உங்க வாழ்க்கையவே கெடுத்தவங்களுக்கு நீங்க என்று கண்களை துளைத்து கொண்டார். இதுல என்ன தம்பி இருக்கு? அவங்க என்ன அந்நியமா நினைச்சாலும் நான் அவங்கள பெத்த தாயை போலதான் பார்த்தேன். ஆனா அது அவங்க கடைசியா தான் உணர்ந்தாங்க. என்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிட்டாங்க. இருந்த கொஞ்ச நாள் வரைக்கும் என் மேல பாசமா இருந்துட்டு கடைசியா என் மடியில உயிரையும் விட்டுட்டாங்க. அவங்க பிள்ளைங்க வந்து அவங்க கடமைகளை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்குள்ள எங்க சின்ன பசங்கெல்லாம் வந்து அந்த ஓட்டு வீட்லயும் பங்கு கேட்க அதையும் வித்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு நான் இந்த குடிசையை வாங்கிக்கிட்டு வந்து உக்காந்துட்டேன். எனக்கு துணையா 2 மாடுங்களும் 4 ஆடுங்களையும் வாங்கி போட்டுக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருந்தேன். அப்படியே தோ இது போல வர்றவங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் சண்முகம் வாத்தியார் வந்தாரு. என்னது, உங்களை விரும்பினாரே அவரா? ஆமான் தம்பி என்று சிரித்தாள். இந்த வயதிலும் அவளது வெட்கத்தை பார்த்து புன்னகை செய்தான் வருண். அவருக்கு கல்யாணம் ஆகியிருந்ததா பாட்டி? இல்லப்பா, அவரை மனசுல நினைச்சுக்கிட்டு நான் எப்படி தனியா கிடந்தனோ அவரும் அப்படிதான் இருந்திருக்காரு. அவங்க அக்கா பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்காரு. என்னை பார்க்க வந்தவரு ஊருக்குள்ள என்னை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு என்னை பார்க்க ஓடி வந்தாரு. அவரை பார்த்து நானும் சந்தோஷப்பட்டேன். அப்புறம் என்ன, வயசுலதான் ஒண்ணு சேர முடியல. வயசான காலத்திலயாவது ஒன்னா சேரலான்னு முடிவு பண்ணி 60வது கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ணும் என்று சிரித்தாள். அப்ப கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்ல ராசா, அப்பதான் அவங்க அக்கா பேரன் சிங்கப்பூர்ல இருந்து வரான்னு போன் வரவே போய் அவனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா 1 வருஷம் ஆகி இன்னும் வரல. அங்க என்ன ஆச்சோ என்ன ஒண்ணு தெரியல. அவரு திரும்பி வருவாரா இல்லை இனி உள்ள காலமும் தனியா தான் கிடக்கணும் மண்ணு எதிர்பார்த்துக்கிட்டே காத்திருக்கேன் என்று பெருமூச்சு விட்டாள். அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த வருண், அவருக்கு ஒன்னாகல பாட்டி, அவரு நல்லாதான் இருக்காரு, இப்ப உங்களை தேடி வருவாரு பாருங்க என்று சிரித்தான். என்னப்பா சொல்ற என்று சாரதா அதிர்ந்து அவனை பார்க்க, ஆமா, உங்க சண்முகம் வாத்தியாரு இப்ப நல்லாதான் இருக்காரு என்று சிரித்தான். கண்ணு, நீ உனக்கு எப்படி அவரை என்றவள் தடுமாற, நான் தான் சாரதா அவனுக்கு சொன்னேன் என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தார் சண்முகம். அவரை பார்த்து திடுக்கிட்ட சாரதா, நீங்களா என்று உற்சாகமும் ஆவலும் துக்கமும் பொங்க கேட்டுக்கொண்டு எழுந்தாள்.
ஆமா சாரதா, வருண் எங்க அக்கா பேரன்தான் என்று சிரித்தார். என்னங்க சொல்றீங்க? ஆமா சாரதா, இங்க இருந்து போன எனக்கு அங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கடவுளே, அப்புறம் என்று பதறினாள். ஆமாம்மா, அப்ப நான் ஒரு வருஷம் கோமால போயிட்டேன். இவன் தான் என் ஆஸ்பத்திரியில சேர்த்து பார்த்துக்கிட்டான். ஒரு வருஷம் வர கோமால இருந்த எனக்கு இப்பதான் சுய நினைவு வந்தது. என் அவன் கூடவே சிங்கப்பூருக்கு வர சொல்லி கூப்பிட்டான். ஆனா நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அப்பதான் உன்னை பத்தி நான் சொன்னேன். இந்த வயசுல நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவன் நம்பவே இல்லை. அவன் கூட வர பொய் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டான். அதுதான் அவனை உன்கிட்ட கூட்டிட்டு வந்தேன். வர்ற வழியில தான் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் தான் அவனை இங்க அனுப்பி வச்சேன். ஆமாம் பாட்டி, தாத்தா உங்களை பத்தி சொன்னதை கேட்டுட்டு உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. உங்க கதையை நீங்களே சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுதான் நான் யாருன்னு சொல்லிக்காம உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் என்று சிரித்தான் வருண். அட என்ன தம்பி, அவங்கள பத்தி கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பனே என்று குரல் கொடுத்தான் திண்ணையில் படுத்திருந்த குமரேசன். இதை கேட்டு மூவரும் சிரித்தனர். சரி தாத்தா, பாட்டியை கூட்டிட்டு நீங்களும் என் கூட வாங்க, நம்ம சிங்கப்பூருக்கு போலாம். நான் உங்களை அங்க பத்திரமா பாத்துக்கிறேன் என்றான் வருண். இல்லப்பா, இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிற இந்த வேலை என் மனசுக்கு நிறைவா இருக்கு. என்னை நம்பி தோ இது போல 4 பேர் வந்து வயிறார சாப்பிட்டு போறாங்க. இப்ப நான் போயிட்டா பாவம் இந்த பிள்ளைங்க திண்டாடிடுவாங்க என்றாள் சாரதா. நான் சொன்னேன் இல்ல பாரு, இதுக்குதான் நானும் வரமாட்டேன்னு சொன்னேன் என்றார் சண்முகம். ஆமா தம்பி, பெத்த தாயாட்டம் ஆத்தா எங்களுக்கு நேரம் காலம் பார்க்காம அது கையால சோறு போடுது. இப்ப அதை நீ கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் என்ன போல ஆளுங்க திண்டாடிடுவோம் என்றான் குமரேசன். சரி சரி, கவலைப்படாதீங்க, நான் உங்களை கூட்டிட்டு போகல. தாத்தா பாட்டி, நீங்க இங்கே இருந்து இந்த சேவையை செய்யுங்க. அப்படியே நீங்க தவற விட்ட உங்க வாழ்க்கையையும் ஆனந்தமா வாழுங்க. நான் அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டிய வசதியெல்லாம் செஞ்சுட்டு போறேன் என்றான் வருண். அப்படி போடு. அப்ப இனிமே ஆத்தா பெரிய பெரிய ஹோட்டல்ல கிடைக்கிறது போல விதவிதமா இங்க சோறு கிடைக்கணும் சொல்லு என்றான் குமரேசன் உற்சாகமாக. அதுக்கு என்னப்பா, அப்படியே செஞ்சிடுவோம் என்றார் சண்முகம் சிரித்து கொண்டு. சாரதா ஆத்தா, உன் மனசுக்கு ஏத்த போல ஐயாதான் இவரு என்று சிரித்தான் குமரேசன். இதை கேட்டு அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் சாரதாவின் மனது கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.